அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபாகரன். ஸ்டாலின் அப்பா எங்க போனீங்க அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் நேத்திலிருந்து கேட்டுட்டு இருக்க கேள்வி. ஆனா ஸ்டாலின் அப்பா எங்க போனாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். வீடியோ காட்டுறேன் பாருங்களேன். எப்படி உட்காந்து ரசிச்சிட்டு இருக்காங்களா, அப்படியே என்ஜாய் பண்ணி ஃபீல் பண்ணி அந்த டான்ஸ் அந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்களா? இதுல கூட வேற அமைச்சர்கள் வேற. பட் அவங்க அந்த பக்கம் போயிருந்தாங்க. ஆனா தமிழ்நாட்டுல ஒரு 24 மணி நேரத்துல இல்ல ஒரு 48 மணி நேரத்துல நடந்த சம்பவங்களை கேட்டீங்க அப்படின்னா, நான் ஒன்னும் அதிக ஒரு ஓவர் டூவாலாம் சொல்ல, நடந்த விஷயங்கள் தான் சொல்றேன். அத்தனை பாலியல் வன்கொடுமைகள், அதுவும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அப்படிங்கிறது ஒரு 48 மணி நேரத்துக்குள்ள ஒரு ஸ்டேட்டுக்குள்ள இவ்வளவு குற்றம் நடக்குமா அப்படிங்கிற அளவுக்கு நடந்திருக்கு. என்னப்பா தமிழ்நாட்டுல எப்பொழுதும் யூஸ்வலா நடக்கிறது தானே, வாரத்துல 1 2 இல்ல மாசத்துல 1 2 அப்படிங்கிறது நடக்கிறது தானே அப்படின்னா யூஸ்வலா நடக்கும். பட் இந்த 2 நாளைக்குள்ள நடந்த விஷயம் அப்படிங்கிறது நம்மள தலை சுத்தி போ வைக்குதுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், மதுராந்தகத்துல ஒரு 14 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாங்க. அதுல சில பேரை கைதுலாம் பண்ணிருக்காங்க. அதுல அந்த கைது செய்யப்பட்ட நபர் இருக்கான்ல, அவன் பயன்படுத்தின கார் அப்படின்னு திமுக கொடி பொருத்திய காரை தான் அவன் பயன்படுத்துறான் அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. மதுராந்தகத்துல 14 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க. இது ஒரு சம்பவமா? அடுத்த சம்பவம், சென்னை ஓட்டேரியில ஒரு ஸ்கூல் படிக்கிற சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க. அது சம்பந்தமான வழக்கு விசாரணை அப்படிங்கிறதும் போயிட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சென்னை அடையார். நான் சொல்றது எல்லாமே சென்னையை சுத்தி 3 சம்பவம் 24 மணி நேரத்துக்குள்ள வெளியில வைரலான சம்பவத்தை சொல்லிட்டு இருக்கேன். சென்னை அடையார்ல ஒரு 22 வயது கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க திருச்சியை சேர்ந்தவங்க. திருச்சியில இருந்து ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா இங்க வந்து சென்னையில தங்கி, அடையார் பக்கத்துல ஏதோ ஒரு இடத்த தங்கி அவங்க வேலை அப்படிங்கறது, அந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமான ஒர்க் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க எங்கேயோ கேப் புக் பண்ணி வெளியில போறப்போ இல்ல பைக் டாக்ஸி புக் பண்ணி அதுக்காக வெயிட் பண்ண டைம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த டைம்ல கார்ல வந்த ஒரு 4 பேர் அந்த 22 வயது கல்லூரி மாணவியை தூக்கிட்டு போயிட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த விட்டுட்டானுங்களே வைங்களேன். அதுக்கப்புறம் அந்த மாணவி வந்து மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறமும் அந்த பாலியல் துன்புறுத்தல் பண்ணானுங்கல்ல, அவங்க என்ன பண்ணிருக்கானுங்க அப்படின்னா, நீ ஹாஸ்பிட்டல்ல வேணா எங்க வேணாலும் இரு, ஆனா இந்த விஷயத்த வெளியில சொன்ன அப்படின்னா உன்னை கொன்றுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டிருக்கானுங்க. இது இல்லாம கோயம்புத்தூர்ல கவுண்டம்பாளையத்துல ஒரு 44 குழந்தைகள் மதிய உணவுல பள்ளி விழுந்துச்சுன்னு சொல்றாங்க. என்ன நடந்ததோ சோ அப்படி 44 குழந்தைகள் வந்து மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட சம்பவம் நடந்தது. நாமக்கல்ல ஒரு 7 வயது சிறுமி வந்து இது மாதிரி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தெல்லாம் நம்ம சுத்தி கேட்டுட்டு இருக்க இதே நேரத்துலதான் நேற்று சாயங்காலம் ஒரு விஷயம் அப்படிங்கிறது வெடிக்குது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பக்கத்துல ஒரு சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. நேற்று சாயங்காலம் ஒரு +2 படிக்கிற மாணவி வந்து அவங்க கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதியில இருந்து சடலமா மீட்கப்பட்டிருக்காங்க. முகத்துல காயம், உடம்பு 2 துண்டா இருந்துச்சு, வெட்டப்பட்டு இருந்தது அப்படின்லாம் சொல்றாங்க. சம்பவம் என்ன அப்படின்னு சொல்றேன். +2 படிக்கிற மாணவி, தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பக்கத்துல அவங்களுடைய கிராமம். மார்ச் மாசம் 10ஆம் தேதி போய் எக்ஸாம் எழுதிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுல தான் சாயங்காலம் வரைக்கும் இருந்திருக்காங்க. உங்களுக்கு பொதுவா தெரியும், கிராமங்கள்ல வந்து எல்லார் வீட்லயும் வந்து டாய்லெட் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நைட் ஆச்சு, ஈவினிங் ஆச்சு அப்படின்னா வெளியில போயிட்டு கிராமங்கள்ல ஒதுக்குப்புறமான இடங்களை யூஸ் பண்றது அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயம். சோ அதே மாதிரி சாயங்கால நேரத்துல ஏதோ காரணங்களுக்காக, அத மாதிரியான காரணங்களுக்காக அந்த மாணவி வெளியில போயிருக்காங்க. வெளியில போறாங்க அப்படின்னா ஒதுக்குப்புறமா கொஞ்சம் காடு அத மாதிரி ஏரியாவுக்கு தானே போவாங்க. சோ அத மாதிரி இடத்துக்கு போயிருக்காங்க. ஆனா போன மாணவி திரும்பி வரவே இல்லை. எங்க போனாங்க அப்படின்னு தெரியல. அவங்க அப்பா அம்மா அங்க லோக்கல் எல்லாம் தேடி பார்த்துட்டு காணோம் அப்படிங்கிறதுனால விளாத்திக்குளம் காவல் நிலையத்துல போயிட்டு இத மாதிரி எங்களுடைய பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா திடீர்னு வீட்டுல இருந்த பொண்ணை காணோம் அப்படின்னு நம்ம ஸ்டேஷன் போனோம்னா என்ன சொல்லுவாங்க, அங்க போய் எங்கேயாவது தேடி பாருங்க, அங்கதானே இருக்கும் அப்படின்னு சொல்லி அலட்சியம் காட்டுவாங்கல்ல. அவங்கள அலக்கடிச்சு அனுப்பிச்சிருக்காங்க. காவலர்கள் இத மாதிரி சொல்றதுக்கு, இந்த நேரத்துல இத மாதிரி சொல்றதுக்கு, பொதுவா சிறுமி சம்பந்தமான விஷயம் அப்படின்னா சரி ஏதாவது நடந்திருக்குமோ, தமிழ்நாட்டுல ஏற்கனவே இவ்வளவு குற்ற சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு காவலர்கள் கொஞ்சம் முக்கியத்துவம் அப்படிங்கறத கொடுப்பாங்க. ஆனா இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு 10ஆம் தேதி இரவு இவங்க இந்த சம்பவத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காததுக்கு காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி திருச்சியில வந்து நம்ம டிஎம்கே மீட்டிங் நடந்ததுல, மாநாடு அப்படிங்கிறது நடத்துனாங்கல்ல. சோ எந்த அளவுக்கு கூட்டம் வந்தது அப்படின்னு தெரியும். நம்ம மாநாடு முழுக்க காலி சேர்களை பார்த்தோம்.
ஆனா பொதுவா திமுக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கே தெரியும் நம்ம மாநாட்டுக்கு கூட்டம் வராது, காசு கொடுத்தாலும் வந்தாலும் நாம பேசுற வரைக்கும் உட்கார்ந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம திமுக தலைவர்களுக்கு தெரியும். பொதுவா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாதுகாப்பு அப்படிங்கிற பேர்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போலீஸ எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்க குவிச்சிருவாங்க. அப்பயாவது மக்கள் இல்லைனாலும் போலீஸ் நிக்கிறதாவது மேல இருந்து ட்ரோன்ல பாக்குறப்போ கூட்டம் மாதிரி தெரியல. சோ அதுக்காக நிறுத்திடுவாங்க. அதே மாதிரி இந்த திருச்சி மாநாட்டுக்கும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய காவலர்கள், பெரும்பான்மையான காவலர்களை இங்க பாதுகாப்பு பணி அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புல இருந்து வர வச்சிட்டாங்க. அத மாதிரி வந்து ஒரு நாள் 2 நாள் 3 நாள் அங்க வேலை செஞ்சு அங்க நின்று டயர்டான போலீஸ் என்ன பண்ணுவாங்க, ஸ்டேஷனுக்கு போனா ஸ்டேஷன்ல உட்காந்துருப்பாங்க, வீடு இருந்தா வீட்டுக்கு போயிடுவாங்க பக்கத்துல, இல்லைன்னா லீவ் போட்டு எங்கேயாவது போயிடுவாங்க. இல்ல ஏதாவது கேஸ் வந்தா கூட எனக்கு ஒரு நாள் ஃப்ரீயா விடுப்பா, அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. சோ அத மாதிரியான மனநிலையில தான் அந்த விளாத்திக்குளம் காவல் நிலையத்துல இருந்த காவலர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அடுத்த நாள் 11ஆம் தேதி சாயங்காலம் அந்த மாணவி அவங்களுடைய ஊர்ல இருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு காடு மாதிரியான ஏரியாவுல சடலமா மீட்கப்பட்டிருக்காங்க. சடலம்னா கொலை செய்யறது அப்படிங்கிறது வேற, ஆனா கொடூரமா கொலை செய்யறதுன்னு இருக்குல்ல, போதையோட உச்சத்துல கொலை செய்யறது அப்படின்லாம் இருக்குல்ல, அத மாதிரி இந்த மாணவியை ரொம்ப கொடூரமா கொலை செஞ்சிருக்காங்க. அந்த மாணவியோட மூஞ்சில வந்து ரொம்ப காயம், மூஞ்சி டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது இல்லாம உடம்பு வந்து பாகமா வெட்டப்பட்டிருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. இது போக அந்த மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இந்த சித்திரவதைலாம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. அந்த மாணவியோட உடலை அங்க இருந்து மீட்டாங்கல்ல காவலர்கள், பொதுவாக அந்த மாதிரி மீட்டாங்கன்னா உடனடியா எப்படியாவது அந்த விஷயத்தை அப்படியே ரொம்ப கமுக்கமா முடிக்கணும், வெளியில நிறைய தெரியக்கூடாது அப்படின்னு சீக்கிரம் அந்த போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறத பண்ணிடணும் அப்படின்னு காவல்துறை பார்ப்பாங்க. அதே மாதிரி இந்த மாணவி விஷயத்திலயும் முயற்சி அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. ஆனா உறவினர்கள் அந்த மாணவியோட உடலை காவலர்கள் வந்து எடுத்துட்டு போகவே விடல. ஏன் அப்படின்னா, நீங்க அக்கறை காட்டி நேத்து இரவே வந்து இந்த சிறுமியோட அப்பா அம்மா வந்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, ஆனா நீங்க அலட்சியம் காட்டி நீங்க சரியா தேடாம விட்டீங்க, தேடி இருந்தீங்க அப்படின்னா இந்த மாணவியை உயிரோட காப்பாத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறவினர்கள் அந்த உடலை எடுத்துட்டு போகவே விடல. ஆனா உங்களுக்கு தான் தெரியுமே நம்ம காவல்துறை பத்தி, ஏதாவது பேசி ஏதாவது மண்டைய கழுவி இல்ல மிரட்டி அவங்க செய்ய வேண்டிய காரியத்தை சாதிக்க வேண்டிய காரியத்தை சாதிச்சிருவாங்களே. சோ அதே மாதிரி இந்த விஷயத்திலையும் எல்லா ப்ரொசீஜரையும் தொடங்கி செஞ்சுட்டாங்க. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நான் மட்டும் இந்த குற்றத்தை சொல்லல, அதாவது காவலர்கள் தப்பு செஞ்சதுனாலதான் அந்த மாணவியோட உயிர் போயிருக்கு, இல்லனா காவலர்கள் நினைச்சிருந்தா அந்த மாணவியை காப்பாத்திருக்கலாம் அப்படிங்கிற குற்றத்தை நான் மட்டும் சொல்ல, அரசே சொல்லி அதை ஒத்துருக்கு. என்ன அப்படின்னா, விளாத்திக்குளம் மகளிர் காவல் நிலையத்துடைய இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் அப்படிங்கிறத பண்ணிருக்காங்க. அப்பனா ஏதோ ஒரு தப்பு அப்படிங்கிறது காவல்துறை தரப்புல இருக்கு. காவல்துறை நினைச்சிருந்தா அந்த மாணவியை காப்பாத்திருக்கலாம் அப்படிங்கிற விஷயம் அரசு வரைக்கும் போயிருக்கு. அதாவது காவல்துறையோட உயர் அதிகாரிகள் வரைக்கும் போயிருக்கு. போனதுனாலதான் இப்போ அந்த ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் வந்து சஸ்பெண்ட் அப்படிங்கறத பண்ணிருக்காங்க. என்ன கொடுமை பாருங்களேன், ஒரு 24 மணி நேரம் இல்ல ஒரு அதிகபட்சம் ஒரு 48 மணி நேரத்துக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை வன்முறை சம்பவங்கள், அதுவும் பாலியல் வன்கொடுமை கொடூரங்கள் எத்தனை நடந்திருக்கு அப்படின்னு பாருங்களேன். ஒரு சிறுமி இல்ல ஒரு பெண், ஒரு வயதானவங்க அப்படின்னு, வயதானவங்களை கூட இப்ப கிருஷ்ணகிரியில வந்து 60 வயசு ஒரு பாட்டியம்மா வந்து சீரழிச்ச விஷயம்லாம் நம்ம படிச்சோம்ல. ஒரு 48 மணி நேரத்துக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடக்குது, அதுவும் சிறுமிகளுக்கு எதிராக சிறுமிகளை குறி வச்சு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னா எத மாதிரியான அரசு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியல. இப்படி இவ்வளவு குற்ற சம்பவங்கள் நடந்த இந்த ஒரு 24 மணி நேரம், இந்த ஒரு 48 மணி நேரத்துல தான் ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு வைப் பண்ணி, அந்த வீடியோ ஒன்று காமிச்சேன்ல, அந்த வீடியோவில் ஸ்டாலின் அவர்கள் வைப் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இத மாதிரி மற்றவங்க கஷ்டப்படுறப்போ, மற்றவங்க கொடூரத்துக்கு ஆளாகிறப்போ ஸ்டாலின் அவர்கள் வைப் பண்றது அப்படிங்கிறது ஒன்றும் புதுசான விஷயம் கிடையாது. இதுக்கு முன்னாடி ரிப்பன் பில்டிங் முன்னாடி வந்து துப்புரவு தொழிலாளர்கள் அவ்வளவு பேர் போராட்டம் நடத்தினாங்க. 10, 12, 13 நாளா போராட்டம் நடத்தினாங்க. இன்னமும் அதுக்கு அந்த போராட்டம் அப்படிங்கிறது நடக்குது. பட் அப்போ ஹைலைட்டா போச்சு இல்ல, அந்த டைம்ல அந்த வழியா போன ஸ்டாலின் அவங்கள இறங்கி பார்க்காம போயிட்டு இரவோட இரவா கூலி படம் பார்த்தாங்க. அதாவது ஒருத்தவங்க கஷ்டப்படுறப்போ நான் என்ஜாய் பண்ணுவேன், எனக்கு என்ஜாய்மெண்ட் தான் முக்கியம் அப்படிங்கிற மனநிலையில ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க போல. ஒரு அரக்கனுக்கு கூட இத மாதிரியான மனநிலை எல்லாம் இருக்குமா அப்படின்னு தெரியல. பட் இங்க இதெல்லாம் நம்ம காட்சிகளா பார்த்துட்டு இருக்கோம். இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.